வெல்கம் டு அவர் மகாபிரிவா களஞ்சியம் சேனல். இன்னைக்கு நம்ம மாரியம்மன் வழிபாட்டை பற்றி தெரிந்து கொள்ளலாம். சீதலேத்வம் ஜெகன்மாதா, சீதலேத்வம் ஜெகத்விதா, சீதலேத்வம் ஜெகத்தாத்ரி, சீதாலயை நமோ நமக. மாரியம்மன் என்பவள் பாமரர்கள் வழிபடும் ஒரு கிராம தேவதை. அவளது வழிபாடு நாட்டுப்புற மக்களால் அவரவர் மரபையொட்டி இயற்றப்படுவதே என்று அவளுக்கு ஆகம வழிபாடோ பூஜா விதியோ கிடையாது. அவளை பற்றி ஆகமங்களில் எவ்வித குறிப்பும் இல்லை என்பதே அறிஞர்கள் உட்பட பலரின் கூற்றாக இருக்கிறது. இருப்பினும் இது உண்மையல்ல. உத்தர காரணாகமத்தின் 95வது படலமான மகாமாரி ஸ்தாபனா விதி படலம் மாரியம்மனை பிரதிஷ்டை செய்யும் முறையையும் பூஜிக்கும் முறையையும் அவளின் ஆலயங்களில் உற்சவம் நிகழ்த்தும் முறையையும் விவரிக்கிறது. மகாமாரி என்ற பெயர் எப்படி ஏற்பட்டது என்பதை தெரிந்து கொள்ளலாம். ஸ்போடகாதி பிரசமனம் சர்வலோக பயங்கரம் மாராசுரேன பலினா பீடிதே சஜகத்ரயே மாராசுரவதம் பூர்வம் மகாமாரீதி நாமதக. மூவுலகங்களையும் அம்மை நோயின் மூலம் பீடித்திருந்த மாராசுரன் என்பவனை வதம் செய்ததால் அவளுக்கு மகாமாரி என்ற திருநாமம் உண்டாயிற்று. த்ரீநேத்ரா சதுர்புஜா சாந்தா கராளவதனான்விதா ஜ்வாலோர்தவகேஷினி ரக்தா கபாலம் கட்கபாசினி டமர்ந்தாரியதே சைவ பத்ம பீடோ பரிஸ்திதா சயனம் வாமபாதந்து லம்பிதம் ஸ்வயபாதகம் கிருஷ்ண வஸ்திர சமாயுக்தம் நாகயாக்ஞோபவீதீனீம் தடங்கம் தக்ஷிணே கர்ணே வாமே லம்ப சமன்விதாம் சர்வாபரண பூஷ்யான் சத் பிரபாமண்டல மத்தியகாம். 3 கண்களும் கபாலம், வாள், பாசம் மற்றும் உடுக்கை ஏந்திய 4 கரங்களும் கோரை பற்களையும் உடைய சாந்தமான முகத்தோற்றமும் மேல் நோக்கிய ஜுவாலகேசமும் கொண்டு விளங்குபவளும் பத்ம பீடத்தின் மீது இடது காலை மடக்கி வலது காலை கீழிருத்தி அமர்ந்திருப்பவளும் கருத்த வஸ்திரத்தை அணிந்து சர்ப்பத்தை யாக்ஞோபவிதமாக கொண்டவளும் தாடங்கம் அணிந்த வலது கர்ணமும் தொங்குகின்ற இடது கர்ணமும் கொண்டு திகழ்பவளும் அனைத்து ஆபரணங்களையும் அணிந்து பிரபாமண்டலத்தின் மத்தியில் வீற்றிருப்பவளே மகாமாரி. மகாமாரி பிரதிஷ்டைக்கு 16 தூண்களையுடைய மண்டபத்தை நிர்மாணித்து மத்தியில் வேதியை நிறுவ வேண்டும். பூர்வோக்த விதினா சைவ சோடச ஸ்தம்ப சம்யுதம் மத்தியே வேதி பிரகல்பியாத தர்பணோத்தர சந்நிபம். வேதியின் மத்தியில் கரகத்தை ஸ்தாபித்து மாரியை அதில் ஆவாகனம் செய்து காளான்யாசம் செய்ய வேண்டும். கரகம் சமலங்கிருத்திய ஆசனம் பூர்வவத்யஜேத் மூர்த்திம் அப்யர்ச்சிய சம்பூஜ்ய கலான்யாசம் சமாசரேத். மகாமாரியினுடைய மூல மந்திரத்தை தெரிந்து கொள்ளலாம். பிரணவம் பூர்வம் உச்சார்யா மாயா பீஜம் அதக பரம் ஸ்ரீகாரந்து ததக ஹ ஹ ஹூம் பட் இத்யபி ஸ்வாஹாந்தம் உச்சரேத் பூஜ்ய ஆவாஹ்ய கடமத்தியமே. மகாமாரியின் அஷ்ட சக்திகளின் பெயர்களை தெரிந்து கொள்ளலாம். காளீச காளராத்ரீச பத்ராச கோமலி ததா யாமலி சைவ பாசாங்கி சகோராக்ஷி ததைவச சட்கோணவாசினித்யேதே அஷ்டகும்பே சுபூஜயேத். கடுகாண்ணம், மிளகு சாதம், மஞ்சட்பொடி கலந்த அன்னம், உளுந்த அன்னம், பாயசம், வடை முதலியவற்றை கொண்டு ஹோமம் செய்ய வேண்டும். தாமிர பாத்திரத்தில் உள்ள பாலால் ஹோமம் செய்வது விசேஷம் என்ற குறிப்பு உள்ளது. சர்சபாண்ணம், மரிச்சாண்ணம், ஹரித்ரான்னம் ஹூனே ததா மாசாண்ணம்
பாயசம் சைவ மாஷாபூபம் ஹூனேத்ததா தாமிரபாத்ரே சிபேத்கவ்யம் ஹோமயித்வா விசேஷதா. எருமையை கொண்டு மாவிளக்கு போடுவது விசேஷம் என்றும் உள்ளது. மாகிசாஜ்யம் சமாதாய சித்திரதீபம் சமாச்சரேத். இது போல் ஆன்மீக தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.